சமைக்கிறத விட பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான். அதை விட ஸ்கூல் லஞ்சுக்கு ஹெல்த்தியாக அதுவும் பசங்க ரிட்டன் எடுத்துகிட்டு வராத மாதிரி என்ன செஞ்சு கொடுக்கறதுன்றத யோசிச்சுட்டே தான் நம்ம டேவே ஸ்டார்ட் ஆகும். இனி கவலையே வேண்டாங்க. ஒரு சூப்பரான எக் ரைஸ் ரெசிபியோடு இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லு அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு என்கிட்ட ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனா நான் தோல் கூட உரிக்கல, அப்படியே முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுருங்க. அது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் பீன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பட்டாணி, முட்டைக்கோஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு இல்லை, நான் ஒவ்வொரு தடவை என் பையனுக்கு சமைக்கும் போது வேறு மாதிரி கட் பண்ணுவேன். இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காய் எல்லாமே ஒரு 70% அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு சமைக்கிறதுனால நான் ரொம்ப காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் ரைஸ்க்கு உப்பு ஆட் பண்ணுவேன்றதுனால வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி 3 முட்டை நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டையை தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி இதில் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. முட்டையை ஊற்றின உடனே கிளறி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி ஸ்க்ராம்பிள்ஸாக கிடைக்கும். இந்த அளவுக்கு ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறமா காய் கூட சேர்த்து முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி, முட்டை, மசாலா எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அரிசி ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைன்னா உப்பு, பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மலைசாரல் மாதிரி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூறனால துவிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் அதை கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு.